ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டரரி லைட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப பாப்புலரான ட்ராஜிக் லவ் ஸ்டோரி ஒரனோக்கோ த வைல்ட் ஸ்லேவ். இதை எழுதினது ஆப்ராபென். இது லவ், லாயல்ட்டி, பிட்ரையல், ஸ்லேவரி எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எழுதினது ஆப்ராபென் இங்கிலீஷோடைய ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் ஃபீமேல் ரைட்டர்னு சொல்லலாம். ஷீ ஒர்க்டு அஸ் எ ஸ்பை. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஸ்பையாக வேலை பார்த்துருக்காங்க. ட்ராவலர் அண்ட் பிளே ரைட்டாகவும் இருக்காங்க. அவங்க ரியல் லைஃப்பில் சுரினேமில் ட்ராவல் பண்ணியிருந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் இந்த ஒரனோக்கோ ஸ்டோரியை எழுதியிருக்காங்க. இந்த ஒரனோக்கோ ஸ்டோரி உண்மையாக நடந்தது. இதில் ஆத்தர் அவங்களுடைய கற்பனையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஒரனோக்கோ ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் என்னென்னா 17th செஞ்சுரியில் செட் ஆகுது. பிரிட்டிஷ் காலனிஸ் சுரினேமில் ஸ்லேவரியை காமனாக இருந்த டைம் அது. அந்த கொலோனியல் இன்ஜஸ்டிஸை தான் ஆப்ராபென் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் பிளாக் பீப்புள் எல்லாம் ஒயிட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஸ்லேவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்துடுவோம். ஒரனோக்கோ நம்ம கதையோட ஹீரோ. ஆஃப்ரிக்கன் பிரின்ஸ், ரொம்ப தைரியமான நேர்மையான ஆள். அடுத்தது இமோயிண்டா, ஒரனோக்கோவுடைய பிலவட், பியூர் அண்ட் லாயலான உமன். ஓல்டு கிங், ஒரனோக்கோவுடைய தாத்தா, பவர்ஃபுல்லான ஆள் ஆனால் கொஞ்சம் பொறாம பிடிச்சது. அபோன் யாருன்னா ஒரனோக்கோவுடைய லாயலான ஃப்ரெண்டு. அடுத்தது ஒனாஹல், இவங்க யாருன்னா ஓல்டு கிங்கோடைய ஒய்ஃப். இவங்க ஓல்டு கிங்கு மாதிரியெல்லாம் கிடையாது, இவங்க கொஞ்சம் நல்லவங்க. அடுத்தது இங்கிலீஷ் கேப்டன், ஃப்ரெண்டு மாதிரி நடிப்பார், ஒரனோக்கோவை ஏமாற்றிடுவார். ட்ரஃபி யாருன்னா ரொம்ப நல்ல இங்கிலீஷ்மேன். இவர் தான் ஒரனோக்கோவை ஸ்லேவரிக்கு வாங்கிட்டு போவார். கதையில் லேட்டராக நமக்கு தெரிய வரும். அடுத்தது நெரேட்டர். நெரேட்டர் யாருன்னு சொன்னோம்னாக்க இது நம்ம ஆதரான ஆபராபென்னா கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் தனித்தனியாக பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு ஒரனோக்கோ. இவர் யாருன்னா பிரின்ஸு மட்டுமே கிடையாது. சிம்பிள் ஆஃப் டிக்னிட்டி, சிம்பிள் ஆஃப் கரேஜ், சிம்பிள் ஆஃப் ஆனர்னு இவரை நல்ல விதமாக சொல்கிறதுக்கு நிறையவே இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்லேவ்ஸ் எல்லாம் ரொம்ப கைண்டாக ட்ரீட் பண்ணுவார். உண்மைக்காக சண்டை போடுவார். அடுத்தது இமோயிண்டா யாருன்னா ஓல்டு ஜென்ரலோடைய டாட்டர். இமோயிண்டாவுடைய சிம்பிள் என்னென்னா பியூட்டி அண்ட் பியூரிட்டி. பியூட்டி அண்ட் பியூரிட்டிக்கு சிம்பிளே இமோயிண்டான்னு சொல்லலாம். அவங்களுடைய லவ், பேஷன்ஸ், லாயல்ட்டி எல்லாமே இந்த கதையில் பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்களுடைய லவ் ஒரனோக்கு ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். அதே டைம் ட்ராஜடியோட ரீசனும் அதுதான், அவங்களுடைய லவ் தான். அடுத்தது ஒரு 3 கேரக்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஓல்டு கிங் ஜெலசியோட சிம்பிள்னு சொல்லலாம். அபோன் ஃப்ரெண்டாக தான் இருப்பார், அப்போ தான் ஹெல்ப்பும் பண்ணுவார். ஒனாஹால் என்ன பண்ணுவாங்கன்னா எமோஷன்ஸில் லவ்வர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது கொலோனியல் கேரக்டர்ஸ். இவங்க தான் சுரினேமில் பாதி கதையை மூவ் பண்ணுற கேரக்டர்ஸு இவங்க தான். கேப்டனுடைய சிம்பிள் என்னென்னா பேட்ரையல். ட்ரஃபியோட சிம்பிள் என்னென்னா கைண்ட்னஸ் பட் பவர்லெஸ். நெரேட்டர் ஆப்ராபென் தான். அவங்களாம் இருக்கலாம்னு இப்போதையும் சொல்ல மட்டும்தான் படுது. அவங்க தான் சொல்லி யாரும் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் அவங்களாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சிம்பிள் என்னென்னா சிம்பத்தி வாய்ஸ். இந்த ஸ்டோரியில் கேரக்டர்ஸ் வச்சு நிறைய விஷயங்களை சிம்பிளைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமானதை மட்டும் இப்போ பார்ப்போம். ஒரனோக்கோ வெர்சஸ் கிங் அது எப்படி இருக்குன்னா ஹானர் வெர்சஸ் கரப்ஷனாகவும் காட்டுவாங்க. இமோயிண்டா வெர்சஸ் கலோனியல் சிஸ்டத்தை எப்படி காட்டுவாங்கன்னா லவ் வெர்சஸ் கிரேடாக காட்டுவாங்க. நெரேட்டரோட வாய்ஸ் எப்படி அதை சிம்பிளைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹியூமனிட்டி வெர்சஸ் இன்ஜஸ்டிஸ். இதுதான் கதையோட சோல்னே சொல்லலாம். கதை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரனோக்கோடைய டேல் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு ஃபீமேல் நெரேட்டரோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஆரம்பிக்குது. இந்த நெரேட்டர் சொல்கிறாங்க ஒரனோக்கோவை எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியும். எப்போ அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூரினேம் அப்படின்ற இடத்துல தான். அந்த இடத்த பற்றி சொல்லும்போது அது 1660ஸ்க்கே அந்த கதையை கொண்டு போகிறாங்க. ஒரனோக்கோ மற்ற எந்த ஓல்டு ஸ்லேவ் மாதிரியும் கிடையாது. ராயல் லைனுடைய கடைசி வாரிசு தான் இந்த ஒரனோக்கோ. கோரமேண்டியன் அப்படின்ற இடத்துக்கு இந்த ஒரனோக்கோ தான் பிரின்ஸ். அந்த கோரமேண்டியன் தான் இன்றைக்கி நம்ம கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கோரமேண்டியன் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தைரியமான வார்லைக் நேஷனாக இருந்துச்சு. அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அட்லாண்டிக்கில் நடத்தக்கூடிய ஸ்லேவ் ட்ரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணும். அங்கே எப்படின்னா வாரில் பிடிச்சிட்டு வரக்கூடிய சோல்ஜர்ஸை வெஸ்டர்ன் ஷிப்பில் ஸ்லேவுக்கு விற்றுடுவாங்க. அதுதான் அந்த கோரமண்டியெலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரனோக்கோ என்னதான் ஒரு பிரின்ஸாக இருந்தாலும் அவன் கோர்ட்டுக்கு அப்பாற்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தான். இமோயிண்டாவுடைய அப்பா தான் ஒரனோக்கோவை வளர்த்துட்டு இருந்தார்.
இமோயின்டாவோட அப்பா யாருன்னா மிலிட்ரி லீடர். ஒரு நாள் ரொம்ப மோசமா சண்டை நடந்துட்டு இருக்கும். அப்போ இமோயின்டாவோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஒருநோக்காவ காப்பாத்துறதுக்காக இடையில போய் நிப்பாரு. அப்படி நின்னதும் அவருடைய கண்ணுல ஒரு ஆரோ வந்து விழுந்துடும். அப்படி அடிபட்டதுல இமோயின்டாவோட அப்பா இறந்தே போயிடுவாரு. அவரு இறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஒருநோக்கா தான் புதிய ஜெனரலா வந்துடுவான். புது ஜெனரலா ஆனதுக்கப்புறம் தான் ஒருநோக்கோ கோர்ட்டுக்கே உள்ள வருவான். இந்த நரேட்டர் என்ன பண்றாருன்னா, அவனுடைய நோபல் கேரக்டரிஸ்டிக்ஸ மட்டும் சொல்லாம, அவனுடைய பிசிக்கல் பியூட்டியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அது எப்படி இருக்கும்னா, ரோமன் அண்ட் ஆஃப்ரிக்கன் ரைட்ஸ சேர்த்து வச்ச மாரி இருப்பானாம். பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரோனோக்கோ இமோயிண்டாவ பார்க்குறான். இமோயிண்டா யார் ஞாபகம் இருக்குல்ல? அந்த ஜெனரலோடைய பொண்ணு. அவள பார்த்ததுமே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆயிடுது. அவங்க என்ன பண்றாங்கனாக்க, மேரேஜ் செரிமனிக்கு வந்து பண்ணிக்குவோம் அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. ஆனா ஒரோனோக்கோ என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் என் தாத்தா கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணும். தாத்தா யாருன்னா அந்த கிங்கு, ஓல்டு கிங்கு. அவருடைய ஆசீர்வாதமும் நம்ம கல்யாணத்தில இருக்கணும். கண்டிப்பா வந்து அப்பதான் நம்ப சமூகம் நம்மள வந்து மதிக்கும் அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. எப்படியோ ஆனா அந்த கிங் எப்படின்னா, ரொம்பவும் மோசமான ஆளு. அவரு இமோயிண்டாவுடைய அழக பத்தி கேள்விப்படுறாரு. இப்போ அவள அந்த கோர்ட்ல பார்த்ததும், அந்த ஓல்டு கிங்குக்கு இமோயிண்டாவ ரொம்பவுமே புடிச்சு போயிடுச்சு. அவரு என்ன நினைக்கிறார்னாக்க, நமக்கு இருக்கக்கூடிய நெறைய ஒய்ஃப்ல இவளையும் ஒருத்தியா வச்சுக்குவோம் அப்படின்ற மாரி அந்த ஆளு வந்து நினைச்சிட்டு இருக்காரு. யாருன்னா ஓல்டு கிங்கு. அப்போ ஒரோனோக்கோ வேட்டைக்கு போயிடுவாரு. வேட்டைக்கு போனதுக்கப்புறம் தான் கிங் என்ன பண்ணுவான், அந்த ஓல்டு கிங் என்ன பண்ணுவானாக்க, ராயல் வேல் வந்து நம்ம இமோயிண்டாவுக்கு அனுப்புவான். அந்த ராயல் வேல் அப்படின்னா என்னன்னா, இமோயிண்டாவ தன்னுடைய ஓட்டன்ல வச்சுக்கணும் அப்படின்றது தான். ஓட்டன் அப்படின்னா, நம்ம ஊர்ல அந்த 23ஆம் புலிகேசில சொல்ல வர அந்தப்புரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரியான இடம் தான் வந்து அந்த ஓட்டன் அப்படின்றது. அங்கே வந்து இமோயிண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நெனைப்பான். ஆனா, இமோயிண்டா வந்து அதுக்கு சுத்தமா வந்து மறுத்துடுவா. எப்படியோ இமோயிண்டாவுடைய வேலை என்னன்னா, ஒரு அரசன் சொல்றத கேட்கணும் அப்படின்றது தான். அதுதான் வந்து ஒரு டியூட்டின்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓல்டு கிங்கு அவன் கொடுக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் எல்லாம் இவ சுத்தமா வந்து மறுத்துடுவா. யாருன்னா நம்ம இமோயிண்டா வந்து சுத்தமா வந்து மறுத்துடுவா. என்னதான் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்ட்டான லாஸ்லாம் வந்து என்ன சொல்லிருச்சுன்னா, ஒருநோக்கோ இனிமே இமோயிண்டாவ பார்க்கக்கூடாது. அதாவது கிங்கு நான் சொல்ற வரைக்கும் நீ வந்து இமோயிண்டாவ பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த ஓல்டு கிங்கு ஒருநோக்காவுக்கு ஆர்டர் போட்டுருவாரு. இப்ப இமோயிண்டா எங்க இருக்காங்கனாக்கா, அந்த ஒட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தப்புரத்துல வந்து இமோயிண்டா இருக்காங்க. நேர்ல பார்த்துக்கிட்டாலும் பார்த்துக்காட்டியும் இமோயிண்டாவும் ஒருநோக்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப உண்மையா இருப்பாங்க. ஒனஹால் ஒரு வாட்டி ஒனஹால் யாருன்னா, அந்த ஓல்டு கிங்கோட ஒன் ஆஃப் த ஒய்ஃப். அவங்க ஒரோனோக்கோடைய கிராண்ட்மாவா கூட இருக்கலாம். அவங்க போய் ஒரோனோக்கோ கிட்ட வந்து சொல்லிருவாங்க. "எமோயிண்டா வந்து உன்னைய பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறா. அவளுக்கு வந்து நீ தான் வேணும்." அப்படின்னு சொல்லிருவா. ஒனஹால் சொன்னதுனால ஒரோனோக்கோவுக்கும் அந்த உண்மை வந்து தெரிஞ்சிடுச்சு. எப்பல்லாம் ஒரோனோக்கோ அந்த பக்கமா போறானோ, அப்பல்லாம் நம்ப இமோயிண்டாவ பார்த்துடுவான். சீக்ரெட்டா பார்ப்பான். அது ஏன் சீக்ரெட்டானாக்கா, அவனுக்கும் ஆர்டர் போட்டுட்டாங்கல்ல. நீங்க 2 பேரும் வந்து சந்திக்கக் கூடாது. நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் பார்த்துக்கக் கூடாது. நீயும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ப ஒருநோக்கோவுக்கு ஒரு ஆர்டர் ஒண்ணு இருக்கு. அதனால அவன் சீக்ரெட்டா தான் பார்த்தாகணும். வேற வழி கிடையாது அவனுக்கு. இப்போ ஒருநோக்கோ வந்து ஒரு முடிவோட தான் இருக்கான். நம்ம சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி இமோயிண்டாவ எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பான். இதுக்கு ஒருநோக்கோவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளு தான் அபோன். அபோன் இவனுடைய ஃப்ரெண்டு. அவன்ட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். இந்த அபோன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, நம்ம ஒனஹால் இருக்காங்கல்ல, ஓல்டு கிங்கோடைய ஒய்ஃபு. அவங்கள செட்யூஸ் பண்ணிருவாங்க. அதனால இந்த ஒனஹால் என்ன பண்ணுவாங்கனாக்க, அந்த லவ்வர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருநோக்காவும், இமோயிண்டாவும் அன்னைக்கு நைட் வந்து ஒண்ணா இருப்பாங்க. துரதிர்ஷ்டவசமா அந்த கிங் ஓல்டு கிங்குக்கு சந்தேகம் வந்துடும். ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுவாரு. சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம, அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பி, போய் ஒருநோக்கோவ கொன்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருநோக்கோ அந்த பேட்டில் ஃபீல்ட்லேருந்து தப்பிச்சு ஓடிருவாரு. இதுக்கு பனிஷ்மெண்ட்டா ஓல்டு கிங் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இமோயிண்டாவ ஸ்லேவரிக்கு வித்துடுவாரு. மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேவரிக்கு வித்துடுவாரு. ஆனா, ஒருநோக்கோட்ட போய் இவரு என்ன சொல்லுவாருனாக்க, நான் அவள கொன்னுட்டேன் அப்படின்னு பொய் சொல்லுவாரு. இவரு இப்ப செஞ்சது என்னன்னா ஸ்லேவரி. ரிமைண்டாவ ஸ்லேவரிக்கு வித்தது. ஒருநோக்கோட்ட போய் நான் அவள கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடுவாரு. இப்போ ஒருநோக்கோ பேட்டில் ஃபீல்டுல இருக்கான். பேட்டில் ஃபீல்டுல இருந்துகிட்டு இந்த செய்திய கேட்குறான். இமோயிண்டா செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு கிங்கிட்ட இருந்து நியூஸ் வந்திருக்கு. அத கேட்டுட்டு அவனுக்கு வாழணுங்கிற ஆசையே போயிடுச்சு. வாழணுங்கிற ஆசை போனது மட்டும் இல்லாம, அந்த பேட்டில் நடந்துட்டு இருக்குல்ல, அதுல வந்து சண்டைய வந்து போறத விட்டுட்டான். ட்ரூப்ஸ் எல்லாம் அபேண்டன் பண்ணிட்டு அந்த டென்ட் எல்லாம் காலி பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த டைம்ல அந்த அவங்களுடைய டீம் வந்து தோக்கக்கூடிய கண்டிஷன்ல இருந்திருக்கு. எப்படியோ ஒரோனோக்கோ தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு, அந்த லவ் சீக்லேருந்து வெளியில வரதுக்காக,
அவனுடைய ஆர்மிய லீட் பண்ணிக்கிட்டு போயி, அந்த சண்டையில ஜெயிச்சுடுவான். அங்கே தனியா சண்டை நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. அதில ஜெயிச்சுட்டான். நம்ம ஒரோனோக்கோ. இப்போ ஒரு இங்கிலீஷ் கேப்டன் கடல் மூலியமா கோரமண்டலுக்கு வருவாரு. கோரமேண்டியன்ல நம்ம ஒரோனோக்கோ தான் அந்த இங்கிலீஷ் கேப்டன ராயல் கெஸ்ட்டா வெல்கம் பண்ணுவாரு. இந்த கேப்டன் என்ன பண்ணுவான் அப்டின்னா, டபுள் கேம் ஆடிருவான் நம்ம ஒரோனோக்கோ கிட்ட. ஒரோனோக்கோ கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாரி நடிச்சு, அவன கப்பலுக்கு கூட்டு போய் கடத்திடுவான். அவன் ஒரோனோக்கோ மட்டும் கடத்தல. ஒரோனோக்கோ கூட இருந்த 100 மக்களையும் சேர்த்து கடத்திடுவான். கடத்திக்கிட்டு அட்லாண்டிக்ல இருக்கக்கூடிய அந்த சுயநேம்ன்ற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். எதுக்குன்னா ஸ்லேவ் ட்ரேடுக்காக வந்து கூட்டிட்டு போயிடுவான். அங்க போய் அவன வந்து வித்துடுவான். யார்ட்ட விப்பான் அப்டின்னாக்க, ட்ரெஃப்ரி அப்படின்ற ஒரு ஸ்லேவ் ஓனர்ட்ட கொண்டு போய் வித்துடுவான். யார? நம்ப ஒரோனோக்கோவ வித்துடுவான். ட்ரெஃப்ரி என்ன பண்ணுவாருனாக்க, ஒரோனோக்கோவுக்கு ஒரு புதுசா பேர் ஒண்ணு வைப்பாரு. அது என்ன நேம் அப்டின்னா, சீசர் அப்படின்ற நேம் வந்து ஒரோனோக்கோக்கு வச்சு விட்டுருவாரு. இனிமே நம்ம கதையில ஒரோனோக்கோவ சீசர் அப்படின்ற பேர்ல தான் பார்ப்போம். அந்த ட்ரெஃப்ரி என்ன பண்ணுவாருனாக்க, ஒரோனோக்கோவுக்கு சீசர்ன்னு பேர் வச்சது மட்டும் இல்லாம, ஒரு நாள் நான் வந்து உனக்கு விடுதலை வாங்கி குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்ணி குடுக்குறாரு. ட்ரெஃப்ரிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல காரியமும் பண்ணி வச்சுட்டாரு. என்னன்னா, சீசர் அதாவது நம்ம ஒரோனோக்கோவ இமோயிண்டா கூட சேர்த்து வச்சுட்டாரு. முன்னாடி இமோயிண்டா வந்து கொன்னுட்டேன் அப்படின்னு பொய் சொல்லியிருப்பாங்க. ஆனா சிலேவருக்கு வித்துருப்பாங்கல்ல, அந்த வித்தது எங்கன்னா நம்ம ட்ரெஃப்ரி கிட்ட தான் முன்னாடியும் வித்துருப்பாங்க. அது சீசருக்கு தெரியாது. சீசர்னா நம்ம ஒரோனோக்கோவுக்கு தெரியாது. இமோயிண்டா செத்துட்டான்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனா இங்க வந்து பார்த்தா, இமோயிண்டா உயிரோட இருக்கா. ட்ரெஃப்ரிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ 2 பேரும் சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஒரோனோக்கோவுக்கு சீசர்ன்னு பேர் வச்ச மாரி, ட்ரெஃப்ரிக்கு இமோயிண்டாவ எப்படி தெரியும்னாக்க, கிளெமென் அப்படின்ற நேம்ல தான் தெரியும். இப்போ தான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. இந்த 1ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா, இமோயிண்டாவுக்கு வந்து பிரெக்னன்சி ஆயிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களும், நம்ம சீசரையும், கிளெமெனையும் அதாவது ஒரோனோக்கோவையும், இமோயிண்டாவையும் ஏத்துப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்து நோபலானவங்க, ரிச்சஸ் ஆனவங்க, பியூட்டிஃபுல்லானவங்க அப்படின்றனாலயே வந்து அந்த மக்கள் எல்லாம் அவங்க 2 பேரையும் ஏத்துப்பாங்க. இப்போ எமோயிண்டாவுக்கு அவங்களுடைய பிரெக்னன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருக்கு. சீசருக்கு தூக்கமே போயிடுச்சுன்னு சொல்லலாம். எப்படியாச்சும் நம்ம குடும்பத்த நம்ம ஹோம் டவுனுக்கே கொண்டுட்டு போயிறணும். அதாவது கோரமண்டேனுக்கே கூட்டிட்டு போயிறணும். சுயலேம்லேருந்து கோரமண்டேனுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு வந்து அவர் நினச்சிட்டு இருப்பாரு. என்னதான் நம்ம சீசர் அதாவது ஒரோனோக்கோ அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் பீப்பிள்ட்ட உதவி கேட்டாலும், அவங்க நல்லவங்களா பார்த்தாலும், அவருக்கு ஒரு சைடு வந்து சந்தேகமும் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்மள ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்களே! நம்மள வந்து மறுபடியும் இவங்க ஏமாத்திருவாங்களோ! நம்ம ஃபேமிலிய வந்து மறுபடியும் ஏமாத்தி, கடைசி வரையும் ஸ்லேவாவே வச்சுப்பாங்களோ! அப்படின்னு சொல்லி அவன் வந்து சந்தேகப்படுறான். உண்மை என்னன்னா, அதுதான் உண்மையான பிளானே. யாருக்குன்னா, டெப்யூட்டி கவர்னர் பியாம்க்கு. அந்த கவர்னர் வந்து இதுதான் பிளானே பண்ணி வச்சிருப்பாரு. இவங்கள ரிலீஸ் பண்ண வேண்டாம். கடைசி வரை நம்ம ஸ்லேவாவே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாரு. நம்ம கதையோட ஹீரோ சீசர் இப்ப என்ன செய்வாரு அப்படின்னா, இவன நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்மளே வந்து தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. தப்பிச்சு போறது இப்ப இவரு மட்டும் கிடையாது. இவரு கூட சேர்ந்து வந்த அந்த அடிமைகள், அதாவது இந்த ஸ்லேவ்ஸையும் சேர்ந்து நம்ம எல்லாம் தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாரி இவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது, பாதி வழியிலேயே அந்த ஒயிட் காலனிஸ்ட்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, இவங்கள வந்து புடிச்சிருவாங்க. சீசரோட ஃப்ரெண்டு டஸ்கன தவிர மத்த எல்லா ஸ்லேவ்ஸுமே சீசரையும், அவருடைய ஒய்ஃபு எமோயிண்டா பிரெக்னன்ட்டா இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரையுமே விட்டுட்டு மத்த அடிமைகள்லாம் தப்பிச்சு போயிடுவாங்க. இப்போ இவங்க 3 பேரும் தான் வந்து ரொம்ப தைரியமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னாக்க நம்ம ஒயிட் பீப்பிளுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எமோயிண்டாவும், சீசரும். இப்போ இதில எமோயிண்டா என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, ஒரு அம்புல விஷத்த தடவி பயாம் அந்த கவர்னர் இருக்கான்ல, அந்த பயாமோடைய தோள்லயே சுட்டுருவாங்க. இப்போ அடுத்து என்ன ஆகும்னா, பயாம் ட்ரெஃபேயோட உதவியோட சீசர்ட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுவான். மரியாதையா வந்து சரணடைஞ்சிரு. நம்ம வந்து அமைதியா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிருவான். உன்னுடைய டிமாண்ட்ஸ்லாம் வந்து நான் ஃபுல்ஃபில் பண்றேன். நம்ம வந்து அமைதியா போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட்டும் வந்து அவங்க எழுதுவாங்க. ஆனா, உடனே பயாம் வந்து அத ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணிட்டாரு. பிரேக் பண்ணிட்டு இமாயிண்டாவையும், நம்ம டஸ்கனையும் கொடூரமா கொன்றுவாரு. முன்னாடி ஒரு நாள் நம்ம சீசர் இமோயிண்டாவுக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருப்பாரு. அது என்னன்னா, நம்மளோட இந்த ப்ரொலாங்க்டு சஃபரிங்லேருந்து ஒரு நாள் நான் வந்து எல்லாரையும் காப்பாத்துவேன். உன்னையும் நம்ம குழந்தையும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி சீசர் வந்து சத்தியம் பண்ணி குடுத்துருப்பாரு. இப்போ இமோயிண்டாவையும் கொன்னுட்டாங்க. இமோயிண்டாவுடைய வயித்துல அந்த குழந்தையும் இறந்து போயிடுச்சு. சீசர் இதனால என்ன செய்றாரு அப்படின்னாக்க, நான் பியா மேல ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. ஆனா சீசரால முடியாது. நடந்த சண்டையில சீசர் அவருடைய ஒய்ஃபோடைய கார்ப்ஸுக்கு பக்கத்திலேயே விழுந்துடுவாரு. இப்போ அந்த ஒயிட் காலனிஸ்ட் எல்லாம் சீசர் தேடி வருவாங்க. சீசர் எங்க கிடக்குறாருன்னு பார்க்கறதுக்காக வருவாங்க.
ஆனால் சீசர் அவருக்கே தெரியாமல் காப்பாற்றப்பட்டுருவார். யாருனாலனாக்க சீசரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சீசரை காப்பாற்றிடுவாங்க. பாதி குத்தும் கொலையாக இருக்கும்போது தான் வந்து அவனை வந்து காப்பாற்றிருப்பாங்க. இப்போது சீசர் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்கிறாங்க, நான் எப்படியாச்சும் பியாமை வந்து கொன்றணும் அப்படின்னு வந்து அவனுடைய பிளானை வந்து சொல்கிறான். ஆனால் சீசரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்க, இந்த பிளானை வந்து விட்டுடு, இப்போதைக்கு வந்து உனக்கு உடம்பு ரொம்ப முடியலை, உன்னைய துடிக்க துடிக்க கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, நீ உன்னுடைய ரெக்கவரியில் ஃபோக்கஸ் பண்ணு, பிளானை விட்டுரு, அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் இறக்கமே இல்லாத ஐரிஷ்மேன் பேனிஸ்டர் வந்து என்ன செய்வாருனாக்க, சீசரை கிட்னாப் பண்ணிக்கிட்டு பியாமோடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாரு. அங்கே என்ன செய்வாங்கன்னா, சீசரை தூக்கி ஸ்டேக்கில் கட்டி விட்டுருவாங்க. ஸ்டேக்கு அப்படின்னா என்னென்னா கழுமரம். அங்கே அவருடைய உடல் உறுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்கப்பட்டு சத்தமே இல்லாமல் இறந்து விடுவார். இப்படி தான் சீசர் வந்து இறந்துடுவார். சீசர் யாருன்னா நம்ம உரநோக்கோ, அதை மறந்துட வேண்டாம். சாகும்போது கூட சீசர் ஒரு சவுண்டு கூட போடலை. அதே மாதிரி இவன்டாவும் பாதி இறக்குற தருணத்தில் வந்து சொல்லுவாங்க சீசர்கிட்ட, நான் வந்து டிக்னிட்டியோட சாக விரும்புவேன் அப்படின்னு. அதனால் சீசர் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இமோண்டாவோட உயிரையும் சீசர் தான் வந்து முடிச்சு வைப்பார். இவங்க 2 பேரும் சாகும்போது கூட தன்னை வந்து ஒரு ராயல் பிளட்லேருந்து வந்தவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த டிக்னிட்டியை வந்து ஆர்த்தர் இந்த கதையில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி முடியும் போது தான் நெரேட்டர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒருனோக்கோடைய டெத்து வந்து என்னால் மறக்கவே முடியலை. அவனுடைய கரேஜும் டிக்னிட்டி லவ் எல்லாமே பெர்மனெண்ட்டாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் மார்க் பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரிக்கு தேவையான தீம்ஸு, அனாலிசிஸ், அப்புறம் சிம்பிள்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 4 நிமிஷத்துல நான் சொல்லியிருப்பேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.